உலகத்துக்கு 8 மணி நேர வேலையை பெற்று தந்தது புதுச்சேரி மாநிலம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க பல பேருடைய உயிரை தியாகம் செய்து 8 மணி நேர வேலைக்கு போராடி நம்ம இந்த 8 மணி நேர வேலையை பெற்று வந்தோம். நார்மலா இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த 8 மணி நேர வேலையை ரொம்ப மார்த்தட்டி சொல்லிக்குவாங்க. நம்ம தான் புதுச்சேரி மாநிலம் தான் 8 மணி நேர வேலையை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா புதுச்சேரி மாநிலத்தில் 2 மாத காலமாக தொழிலாளர்களுக்கான 8 மணி நேர வேலை திட்டத்தை தொழிலாளர் துறை மறைத்து 12 மணி நேரமா மாத்தது. 14/8/2025 ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அரசாணையில புதுச்சேரி மாநிலத்துடைய தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை 12 மணி நேரமாக மாத்தி இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பெண்களுக்கு 8 மணி நேரமா குறைச்சிட்டாங்க. 8 மணிக்கு மேல பெண்கள் யாரும் வெளியில வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புனாங்க. ஆக்சுவலா அந்த ஜியோ முழுமையா படிக்காதவங்க அந்த செய்தியை பரப்புனாங்க. அந்த ஜியோ என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொழிற்சாலைகள்ல 10 மணிக்கு மேல பெண்கள் பணி செய்ய வேணாம், இரவு நேரங்கள்ல பெண்களுக்கான பணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலைகள்ல சொல்றாங்க. தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள்ல அதுல பிற்போக்குத்தனம் அதுல ஏன் பெண்கள் சமமானவர் தானே, ஏன் அவங்க 10 மணிக்கு மேல வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலும், 10 மணிக்கு மேல குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய சுமைகள் அவங்களுக்கு இருக்கும். இப்ப ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு இருக்கும். இப்போ 2 பேருமே பணிக்கு வர வேண்டிய சூழல் இருக்கும் ஒரு சில குடும்பங்கள்ல. அந்த நிலை இருக்கும்போது ஒரு குடும்பம் ஒருத்த பார்க்க அப்படின்லாம் அரசு தரப்புல விளக்கம் தராங்க. ஆனா 8 மணி நேரத்திற்கு போராடி பெற்ற புதுச்சேரி மாநிலத்துல 12 மணி நேரமா ஆக்கி 2 மாசத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் அது சம்பந்தமாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதிர்த்து பேசவில்லை. மதிப்பிற்குரிய வா சுப்பையா அவர்கள் போராடி பெற்ற அந்த 8 மணி நேர பணி பறி போனதை சுப்பையா அவர்கள் நின்று வழிநடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட தடுப்பதற்கான முன் வரவில்லையே என்பது வேதனையா இருக்கு. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடுகளை குறை சொல்வதற்காக சொல்லல, நம்மளை இந்த அரசாங்கம் எப்படி வழிநடத்தி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றோம். இன்னைக்கு பெங்களூர்ல இதே 12 மணி நேர பணியை கொண்டு வந்த போது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அரசியல் கட்சி பேதமின்றி ஒன்று சேர்ந்து போராடியதன் விளைவாக அது 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டு அது 8 மணி நேரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா புதுச்சேரி மாநிலத்துல 8 மணி நேர பணியை 12 மணி நேரம் மாத்த போறோம்னு சொன்ன அறிவிப்பு ஒன்றிய அரசின் மூலமாக வந்த போது எதிர்த்து போராடிய நாம் புதுச்சேரி மாநிலத்திலே புதுச்சேரி மக்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக இந்த 12 மணி நேர பணியை எட்டு வந்திருக்கிறாங்க. இதை எப்போது தடுக்க போகிறோம், தட்டி கேட்க போகிறோம் என்ற கேள்வியை ஜனநாயக மக்களிடம் ஒப்படைக்கிறேன்.